இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். I welcome all of you for our Sunday service. வேத வசனமானது பிலிப்பியர் 4 வசனம் 6. பிலிப்பியர் chapter 4 verse 6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். Be careful for nothing, but everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known unto God. எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம் பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரே இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் கூட ஆண்டவரே உம்முடைய சங்கதியிலே வந்து அமரும்படியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்தில் கூட நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களையும் எடுத்து அறிக்கையிடுகிறோம். தயவாய் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு அவைங்களால் செய்த பாவங்களை ஆண்டவரே வாயினால் செய்த பாவங்கள், எண்ணத்தினால் செய்த பாவங்கள், கண்ணினால் செய்த பாவங்கள், எல்லா பாவங்களையும் உம்முடையத்தில் அறிக்கையிடுகிறோம். நீ தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இப்பொழுதே எங்களை கழுவும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ கழுவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்திருக்கிற சூழ்நிலை அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார், இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனியும் நடத்துவார் என்று சொல்லி அந்த நிச்சயத்தில் எங்கள் வாழ்க்கையை எங்கள் நாளை உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிற துதி ஆராதனைகள் கூட பேசும், வேதத்தை வாசிக்கும் பொழுது பேசும், ஆண்டவரே பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பேசும் என்று சொல்லி நம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமையை எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனைக்கு உம்முடைய ஆராதனை ஆண்டவரே. இந்த ஆராதனை நாங்கள் பங்கு பெறும் பொழுது எங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்தி ஆண்டவரே எங்களை இடைப்படுகிற ஆண்டவரோடு கூட நாங்கள் பேசுவதற்கு ஒரு தருணம் என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் உபயோகிக்கப்படுத்த எங்களோடு கூட இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதரவின் முற்றுமாய் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரையில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாக நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்து மூலம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து சபையார் எழுந்து நின்று நம்மளுடைய இன்ட்ரோய்க்குள் நாம் கடந்து செல்வோம். Let us rise for our hymn.
ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஆமென். வாருங்கள், நாம் ஒரு சபையாக ஜெப சிந்தையோடு ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். பாடுவோம் நம் தேவனை. பாடுவோம் நம் தேவனே
உமக்கு ஈடாகும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போன நேரங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஆண்டவரே பலவிற்ற நேரங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவரே, எங்களை தூக்கி எடுத்து ஆண்டவரே உமது வழியில் உமது பாதையில் எங்களை தள்ளாடாமல் ஆண்டவரே எங்களை நேராக நடத்தி செல்றதுக்காக நன்றி ஆண்டவரே. உமது கிருபைக்காக நன்றி, உமது இரக்கங்களுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்காக நீங்க பரிந்து பேசுறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க பாவங்களை பாராமல் ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் மறித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. உமது அன்பு எவ்வளவு பெரியது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக நீ வைத்திருக்கிற திட்டத்தை ஆண்டவரே நாங்கள் உண்மையும் உச்சமையோடு செய்து முடிக்க கிருபையை கடத்தி கொடுங்க ஆண்டவரே. உம்மது ஓட்டத்தை ஆண்டவரே உம்மது வழியில் நாங்கள் ஓட ஆண்டவரே, எங்கேயும் ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே உம்மது பாதையில் நாங்கள் நடக்கிறோம். கிருபை கடத்தி கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. எண்ணற்ற தடைகள் வந்தாலும் ஆண்டவரே, யார் வந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து உண்மையை பற்றி நாங்கள் ஓட கிருபை கடத்தி கொடுங்க. இந்த கடைசி பாடலை ஜெப சிந்தையோடு பாடுவோமாக ஆண்டவரே. நம்புவேன் உண்மை மாற்றம், நான் நம்புவேன் ஆண்டவரே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்தே முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உன் முகத்தை பார்த்து
சோதரிக்கிறோம். கர்த்தராதி கர்த்தாவே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயாதி தூயவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், 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 சோதரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கிறது அப்பா. உடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நீர் சொல்லாகும், நீர் கட்டளை நிற்கும் அப்பா. மேல் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனே, உடைய மகா கிருபை இரக்கம் தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே, உடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் எங்களை மீட்டுக் கொண்டதற்காக நன்றி. சிலுவிலே உடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே பாவ மன்னிப்பாகி மீட்பை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீர் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. நீரே நித்திய ஜீவனாய் இருக்கிறீர் ஐயா. உடைய பரிசுத்த ஆவியானவரை தந்து வழி நடத்துவதற்காக நன்றி அப்பா. கர்த்தராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கிருபை எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய தயவு எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய இரக்கம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த காலை வேளையிலே தேவாதி தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முற்றுமாய் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த நாமம் மட்டுமே எங்களை ஆண்டவரே எப்பொழுதும் தாங்கி ஆண்டவரே பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். தயவுசெய்து அமர்ந்தருங்கள். ப்ளீஸ் பி சீட்டட். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உடைய பரிசுத்த நாமத்தையே உயர்த்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கினதற்காக நன்றி. மறுபடியும் இந்த வாரத்தில் வந்து, இந்த வாரத்தின் முதல் நாளன்றும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய கிருபையின் பிரசுரமைகள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து நீர் தாமே இந்த ஆராதனையிலே எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் நீர் பேர் சொல்லி அழைத்ததற்காக நன்றி கர்த்தாவே. உடைய பரிசுத்த ரத்தத்தால் நீர் மீட்டு கொண்டதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பற்பல தேவைகளோடு உடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகள் வந்திருந்தாலும் நீர் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவன் ஆண்டவரே. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே. உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கர்த்தர் தேவன் ஆண்டவரே இந்த நாளிலும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறைகள் எல்லாம் நீக்கி போடும் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனையோ குறைகள் உண்டு ஆண்டவரே. கர்த்தர் குறைகளை நினைவாக்குகிற தேவன். உம்மை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்குகிற தேவன் அப்பா. நீர் கிருபையாய் இறங்கி உடைய பிள்ளைகளின் குறைகளை நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஆறுதலற்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆறுதல் பற்றி தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சுகம் தருகிற தேவன் ஐயா. ஆண்டவரே, நீர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்குமே. நீர் கிருபையாய் இறங்கி ஆண்டவரே அப்பா சுத்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுத்தமாக்கின தேவன் ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். சரீரத்தில் என்ன பலவீனங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை தொடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் இரக்கமாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் தொடும் ஆண்டவரே. சரத்தின் பலவீனங்களை எடுத்து போடும் ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் குணமானோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையின் கரங்கள் தொடட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, அநேகர் இன்னும் ஆண்டவரே சுவீனப்பட்ட மக்களையும் வீடுகளிலும் ஆஸ்பத்திரியிலும் சுவீனப்பட்ட மக்களையும் கர்த்தர் கிருபையாய் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்தில் கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய
தேவனே உம்முடைய கரம் தொடட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சுகத்தோடும் பலத்தோடும் ஜீவிக்க கர்த்தர் அருள் புரிவீராக. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி. எங்கள் பலவீனங்களை ஆண்டவரே நீக்கி போடுகிறவர் நீராயிருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை பலப்படுத்துகிறவர் நீராயிருப்பதற்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட உடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா என்ன வேலை செய்தாலும் அந்த வேலையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது அவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் அதை ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீர் கரம் வைத்து ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. இந்த சிறு பிள்ளைகள் உமக்கு முன்பாக உயர்த்துகிறோம். உடைய கரத்தை வைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் அன்பிலும் அதிகமாக விருத்தி அடைய உதவி செய்யுங்க. வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உமக்கு பயந்து வளர்கிற பிள்ளைகளாக வளர ஆசீர்வதியும் ஆண்டவரே. வேலியடைத்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே சிறு பள்ளியில் மத்தியில் செய்யப்படுகிற ஊழியத்தை ஆசீர்வதிங்க. பள்ளியை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பள்ளியில் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு அவள் போதிக்கும் போதும் அந்த வார்த்தை ஆண்டவரே அவள் உள்ளத்தில் கிரியை செய்யவும், அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளரவும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த கற்றுக் கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே நாங்கள் வாலிபர் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்க எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையில் நிலைத்திருந்து எல்லாவற்றிலும் உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலப்பட்டு ஸ்திரப்படுத்தி அநேக வாலிபர்களை பலப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்மிடத்தில் வழி நடத்துகிற பிள்ளைகளாக இருக்க அவளை ஆசீர்வதிங்கப்பா. அவள் கைட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவும் கூட்டி தாங்க ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் சிறந்தவங்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இளமுதியோரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே தங்கள் குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் போதும் ஆண்டவர் ஆகியவனே அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பரத்தில் இருந்து ஞானத்தை தந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் இவளை வழி நடத்தும். குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் போதித்து ஆண்டவரே அவள் செய்கிற எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. வயதானவளுக்காக ஜெபிக்கிறோம். வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பலப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா நீர் வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. அன்பானவர்கள் அவ்வளோ சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த சபையின் எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பெண்கள் மத்தியிலும் ஆண்டவரே செய்யப்படுகிற ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. இவை எல்லாவற்றிலும் உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக கர்த்தாவே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் ஆகிய தேவனே இது சுவிசேஷ மாதமாக அனுசரித்து வரும்போதும் கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த சுவிசேஷ பாரத்தை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொன்னீரே ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் தங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறாள் கர்த்தாவே. எல்லாம் இருக்கிறதானால் உண்மை அறியாமல் இருக்கிறாளே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உண்மை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வர முடியாதே கர்த்தாவே. நேரே ரட்சகராக இருக்கிறீர் ஐயா ஆண்டவரே. இந்த சுவிசேஷத்தை அவள் அறிந்து கொள்ளத்தக்கதாக, ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை முற்றுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும் ஐயா. வாயிலே எப்பொழுதும் உடைய சுவிசேஷம் இருக்க உதவி செய்யுங்க. கட்டப்பட்டவளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. காயப்பட்டவளை குணமாக்கும் ஆண்டவரே. இருதயம் நொறுங்குண்டவளை குணமாக்கும் ஆண்டவரே. பிணியாளிகளை ரட்சியும் ஆண்டவரே. சுவிசேஷத்தின் ஒளி இந்த தேசம் முழுவதிலும் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. இருள் அகன்று போகட்டும் ஐயா. உடைய ஒளி இந்த தேசத்தில் வீசும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய ரத்த கொட்டைகள் மூடி காத்துக்கொள்ளுங்கப்பா. உடைய பிள்ளைகளும் வார்த்தையில் நிலைத்திருந்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. சுகபத்திரமாய் உடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்கள் அருமையான போதகர் வின்சென்ட் ராயருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் ஆண்டவரே அவர் ஆபரேஷனுக்காக ஆயத்தப்படும் போதும் கண்ணில் நல்ல
பார்வை தாங்க ஆண்டவரே. அவளை சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுங்க. இப்போதும் அவள் குடும்பத்தில் இருக்கிற துக்கத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லிண்டாவுடைய சகோதரி ஆண்டவரே, அவள் கர்த்தருக்குள்ளாக மறித்திருக்கும் போதும் அவருடைய பிரிவினால் துயரத்தில் இருக்கிற குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ஆறுதலின் கரங்களை அவளை தேற்றி ஆறுதல் படுத்தும் ஆண்டவரே. வழி நடத்தும் ஐயா. எல்லாவற்றும் உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவரே. இன்றைக்கும் நேர் கொண்டு வருகிற சத்தியத்திற்காக நன்றி ஆண்டவரே. பாஸ்டர் ஜானை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இம்மட்டும் ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி ஆண்டவரே. தந்த ஊழியத்திற்காக நன்றி ஐயா. வல்லமையாக உம்முடைய கரத்தில் எடுத்து உபயோகித்து வருவதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து அவரை ஆசீர்வதிங்கப்பா. அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் உடைய வார்த்தை ஆண்டவரே, அவர் ஆண்டவரை பேசும்போதும் நேர் பேசும் ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்க எங்கள் செவிகளை திறந்து விடும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய உதவி செய்யுங்கப்பா. உம்மை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்க. இந்த நாளிலே உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. எல்லா ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கும் எல்லா இடங்களிலும் ஆராதனை நடைபெறும் போதும் பரிசுத்த ஆவியான வல்லமையாய் ஆண்டவரே கடந்து வாங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், உமக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே சுவிசேஷங்களையும் மிஷனரிமார்களையும் நினைக்கூறும் ஆண்டவரே. அவளையும் ஆசீர்வதிங்க. எந்த இடத்துல ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய பாதுகாக்கும் கரங்களை அவளை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஊழியத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க. இந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த தேசத்தில் எங்களுக்கு தந்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி 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 அப்பா. எத்தனையோ தேசங்களில் இல்லாத கிருபைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். எங்களுக்கு நல்ல ஆலயத்தை தந்திருக்கிறீர். உங்களுடைய ஆலயத்தில் வந்து தொழுது கொள்ள கிருபை தந்திருக்கிறீர். எங்களுக்கு ஊழியர்களை தந்திருக்கிறீர். வேதாகமத்தை தந்திருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, இந்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆசீர்வதிங்க கத்தாவே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்கள் தலைவர்களை ஆசீர்வதிங்க. அரசரை ஆசீர்வதிங்க. பிரதம மந்திரியும் ஆண்டவரே பதவியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நீதியோடும் நேர்மையோடும் தங்கள் வேலையை செய்ய உதவி செய்யுங்க. அநியாயங்களை இந்த தேசத்தை விட்டு அகற்றி போடும் ஆண்டவரே. அநியாயம் செய்களை அகற்றி போடும் ஐயா. நீதி செய்களை நீர் எழுப்பும். இந்த தேசத்தில் உடைய நீதி நிலவட்டும் ஆண்டவரே. உடைய நாமம் மயம்படுவதாக கர்த்தாவே. ஏழைகள் எளியவர்கள் பட்டினியார் போர் விதவைகளை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, கட்டப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. சிறைச்சாலை கைதிகளும் ஆண்டவரே, போதை பித்தர்களும் ஆண்டவரே நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. கட்டுகளை நீர் உடைத்து அவளை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அவள் மத்தியிலே செய்யப்படுகிற ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஊழியத்தை ஆண்டவரே எல்லா விதத்திலும் அவளுக்கு ஆண்டவரே எல்லா ஒத்தாசையும் நீர் தந்தவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்களும் கூட இரக்கமுள்ளவளாய் இருக்க எங்கள் ஒரு இருதயத்திலே நீர் இரக்கமுள்ளவளாய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவளாய் இருக்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு இருந்து வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மயப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே. ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை அவரும் சேர்ந்து சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமென். சபையார் தொடர்ந்து எழுந்து நின்று நம்மளுடைய தசம பாகத்துக்கும் காணிக்கைக்காக நம்ம ஆயத்தப்படுத்தும். லெட்ஸ் ரைஸ் ஃபார் அவர் டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங். என்னை மறவா
கர்த்தாவே, இந்த காணிக்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விதைத்த ஒவ்வொரு கரங்களும் உள்ளங்களும் ஆண்டவரே நபர்களும் குடும்பத்தையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ திருச்சபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எங்களை ஒரு கருவியாய் தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்ததுக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாறாத இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சபையார் நின்றுவாரே வேத வாசிப்புக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்று வேத வாசிப்பானது எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 19-32 முடிய. எபேசியன் chapter 4 verse 19-32. இன்று வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 19 தொடங்கி 32 முடிய. உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுக்காதீர்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவின் இடத்திலுள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதானையுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மேயை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சலுக்குள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமுண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்க குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் தாமே திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Today's scripture reading is taken from the book of Ephesians chapter 4 verse 19-32. Having lost of all sensitivity, they have given themselves over to sensuality, so as to indulge in every kind of impurity, and they are full of greed. That, however, is not the way of life you learned when you heard about Christ and were taught in Him in accordance with the truth that is in Jesus. You were taught with regard to your former way of life, to put off your old self, which is being corrupted by its deceitful desires, to be made new in the attitude of your minds, and to put on the new self, created to be like God in true righteousness and holiness. Therefore, each of you must put off falsehood and speak truthfully to your neighbor, for we are all members of one body. In your anger, do not sin. Do not let sun go down while you are still angry, and do not give the devil a foothold. Anyone who has been stealing must steal no longer, but must work doing something useful with their own hands, that they may have something to share with those in need. Do not let any unwholesome talk come out of your mouths, but only what is helpful for building others up according to their needs, that it may benefit those who listen. And do not grieve the Holy Spirit of God, with whom you were sealed for the day of redemption. Get rid of all bitterness, rage, and anger, brawling and slander, along with every form of malice. Be kind and compassionate to one another, forgiving each other, just as in Christ God forgave you. May the Lord bless the scripture. Amen. தயவு செய்து
அமர்ந்து ஜெபிப்போம். Let us pray. அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தை வாசிக்க கேட்டோம். பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும், தொடர்ந்து எங்களோடு பேசும். Father, we thank you for a word that has been read to us. We pray that you will take our minds, enable us to think through them. Take our eyes to see the glorious things that you have before us. Take our ears and hear through them the word of life that you have placed before us. In Jesus' name we pray. Amen. சில வேளைகளிலே வாசிக்கிற வார்த்தை கொஞ்சம் நீளமாக இருக்கும். Today, the word that we read were more verses and we have to stand longer. In one church, I gave a chapter that had 48 verses, so the congregation had to stand very long. So after the service, one guy came and asked, "Pastor, you are punishing us." Hey, you are punishing me. I had to stand for prayer. I had to stand for Bible reading. I had to stand and preach. So at least you stand for 20 minutes for reading the Bible. The Word of God is very important. So as much as the word that is preached is important, it is also important to read God's word, because what I preach is from God's word, nothing from my word. If I preach from my word, it is not a sermon. It's a political speech. Political speech, not sermon. So the sermon comes from the word of God. In the program, the title of the message is Intolerance. But the Tamil translation is Sahiputtanmai, which is a wrong translation. It is not Nyanaya's fault, it was my fault, because when I gave him the portion, I myself translated into Tamil as Sahiputtanmai, but in English is intolerance. But the title should be Sahiputtanmai Illamai. Intolerance, tolerance, intolerance, you're not tolerating, there's no tolerance. So forgive me for that mistake. The title is Intolerance, சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்போஸ்தல நடபடிகளில் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் பவுல் ஒரு ஆபத்தான ஒரு அனுபவம் அவருக்கு கிடைத்தது. ஏனென்றால் எருசலேம் ஆலயத்திற்குள் அவர் சில கிரேக்க விசுவாசிகளை கொண்டு வந்தார். In Acts of the Apostles chapter 22, we see a very interesting story about Paul, who brought in some Greek converts. They were already converted, but they were Greeks. And the people accused Paul for bringing
these Greek converts into the temple. They were not Jews, they were Greeks. So there was a riot in the temple. ஒரு போராட்டம், கலகம் ஏற்பட்டது ஆலயத்தில். ஏனென்றால் பவுல் யூதர்கள் அல்லாதவர்களை அவர்களுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. பவுல் என்ன செய்தார் என்றால், அவரை பாதுகாக்க வந்தவர்களிடத்தில் நான் பேசுகிறேன், அவர்களோடு என்ன அனுமதி கொடுங்கள் என்று அனுமதி கேட்டு பேசினார். இஸ்ரவேலிலே கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து பேசினார். He began to talk about what God is doing in Israel at that time. So they were very happy about what God was doing in Israel until Paul mentioned the word Gentiles, அந்நியர்கள். உடனே அங்கே ஒரு பெரிய சத்தம், ஒரு குழப்படி. இவனை வெளியே அனுப்புங்க, இவனை கொலை செய்யுங்க என்று பவுல் மேலே கோபமாக பேசினார்கள். Away with such a creature. Get him out of the earth. He is not fit to live. This was the accusation Paul was accused with. இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்ல என்று பவுலை குற்றம் சாட்டினார்கள். என்ன குற்றம்? புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு திருச்சபைக்குள் வருகிற கிரேக்க மக்களை அவன் ஆலயத்துக்குள் கொண்டு வந்தது. This may be a very extreme case of intolerance. Very extreme case. But இந்த சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நடைபெறுகிறதா? சில காரியங்கள் நாம் பேசும் பொழுது நன்றாக இருக்கிறது, அதனால நல்லா கேட்குறோம். We like to hear good things that we want to hear. But a certain point when it is made, when the good news begins to clash with our own lifestyle, our own thinking, then it becomes bad and we cannot tolerate that. We cannot tolerate that. சகிக்க முடியாது. ஏனென்றால் நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அந்த நற்செய்தி நம்முடைய சிந்தைக்கு, நம்முடைய செயலுக்கு ஒத்து வரவில்லை என்றால் அதை நம்ம தாங்கிக் கொள்ள முடியாது. அதனால தான் இந்த முழு பாகத்தை நாம் வாசித்தோம். I don't want to go into details, but you read, when you go back, you read the things that are said. Paul is mentioning to the Ephesian church. எபேசு சபையிலே நடந்த காரியங்களை தான் சொல்லி பவுல் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய சரித்திரம், எங்கிருந்து வந்தார்கள். You know, the city of Ephesus had the great temple of the goddess, which the Ephesians believed was the creator of the whole world. And it was a she god, not a he god. பெண் தெய்வம். பெண் தான் கிரியேட் பண்ணுறவங்க, பிள்ளைகளை பெறுகிறவர்கள் பெண்கள் தானே. அதை இந்த தேவதை தான் இந்த உலகத்தையே சிருஷ்டித்தாள், ஆண் கடவுள் இல்லை.
ஸோ இந்த எபேசு சபையில் என்ன நடக்குதுன்னா, அந்த ஆலயத்தில் ஆண் ஆசாரியர்கள் இல்லை. நோ மேல் priest in that temple, all female priests. இது சரித்திரத்தில் இருக்கு, வாசிக்கலாம். ஸோ யூ சம்டைம்ஸ் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய அந்த பின்னால் இருக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்காம பவுல் என்ன சொன்னார்? பெண்களுக்கு என்ன சொன்னார்? தெரியாதா? He told women to keep shut, don't speak in public. சொன்னாரா இல்லையா? சொன்னார். ஓகே, நான் சொல்லலை, பவுல் சொன்னார். அவர் பாஸ்டர் ஜான் கோயில் பிள்ளை சொன்னார்ன்ட்டு வெளியே போய் சொல்லிடாதீங்க. ஏன்னா பாஸ்டர் ஜாய் பாண்டியனே இருக்கிறாங்க. அவங்க பாஸ்டராக ஆர்டினேஷன் பண்ணுவதற்கு நான் ஒரு முக்கிய காரணமாக இருந்தேன். அவங்களுக்கு தெரியும், எதிர்ப்பு நிறையா இருந்துச்சு. நான் தான் அவங்க ரொம்ப முக்கிய காரணம். அப்போ பிரசிடெண்ட்டாக இருந்தேன். என் தலையை விட்டுட்டேன் உள்ள. வெட்டுறவங்க இருந்தால் வெட்டியிருப்பாங்க, ஆனால் வெட்டுற வரைக்கும் போகல. ஆனால் ரொம்ப கடினமான ஒரு நிலையில் தான் அவங்க பாஸ்டராக வந்தாங்க. ஏன் பவுல் எபேசு சபைக்கு சொன்னார் பெண்கள் பேசக்கூடாதுன்னு தெரியுமா? என்ன நான் சொன்னேன், இந்த எபேசு பட்டணத்தில் உள்ள ஆலயத்தில், அந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே பெண் பூசாரிகள், ஆண்கள் இல்லை. ஸோ அவர்கள் தான் அதிகாரம் உள்ளவர்கள். ஸோ அப்போ இந்த அவர்கள் சிலர் கிறிஸ்தவர்களை மாறிட்டாங்க. அப்போ திருச்சபைக்கு வந்ததும் அதே அதிகாரம் எங்களுக்கு திருச்சபையிலும் வேணும்னு சொல்லி அவங்க அதிகமாக பேச ஆரம்பித்தாங்க. அதனால் பவுல் சொன்னார், யூ விமன் கீப் யுவர் மவுத் ஷட், டோன்ட் டாக் அப்படின்னார். அந்த காரணத்துக்காக தான் சொன்னார், வேறு காரணத்துக்காக சொல்கிறார். So he had a reason why he said. So this extreme case of intolerance, we also do this in our own lives. When the good news is preached, we may not like what the Lord is saying us to do. Give up this, give up that, don't do this, don't do this, do this way. We don't like it. ஸோ அந்த திருச்சபையிலும் அந்த நாட்களிலும் கூட எபேசு பட்டணத்தில் சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்துட்டாங்க. அப்போ திருச்சபை மெம்பர்ஷிப்லாம் இல்லை. எங்கெங்கே கூடுறாங்களோ அங்கே ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி அநேகர் இந்த ஆலயத்திலே வணங்குகிற சிலைகள், அந்த சிலைகளை செய்து விற்பார்கள். In this temple in Ephesus, they had many gods and goddesses. So these business people were making these idols and selling. இப்போ இயேசு கிறிஸ்துக்குள் வந்ததும் ஐடல் செய்ய முடியாது, ஐடலை விட்டு லாபம் பெற முடியாது. So there were so many things that were affecting their lives. So they said, no, Christianity is not good. The good news is not a good news. It's a bad news for my business. Bad news for my life. அப்படியும் இயேசுவின் சீஷர்கள் சுவிசேஷத்தை கைவிடவில்லை. They did not leave the good news. They kept on preaching. Why there was so much of animosity was because of all this. People were involved in business. When they accept Christ, they could not do the business. So there was no gain for them. So the animosity for the Christian faith
became away with such a fellow like Paul. And even with among the Christians, do we have problems today in the church? Yes, we have. Right? So we have different aspects of life. So why is there so much of differences? ஏன் இப்படி விதமான பிரச்சனைகள் அல்லது திட்டங்கள்? ஒவ்வொரு நாட்டுக்குள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி செல்லும் பொழுது, பிரசங்கியார் பிரசங்கம் செய்யும் பொழுது, அதை கேட்டவர்கள் தங்களுக்குள் இருந்த பழக்க வழக்கங்கள், எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பழகி வந்த காரியங்கள் எதிர்ப்பாக இருந்துச்சு. அதனால தான் அவர்கள் எதிர்த்தார்கள். நான் ஒரு முறை, இது evangelism month, so I am sharing something about evangelism. இரவு வேளையில் தான் நான் நடக்க போவேன். பிகாஸ் I had too much of ministry, I didn't have time, but I did want to walk. So my walking begins about after 9 o'clock at night. So I will walk along the old Klang Road from Brickfields. I cross the road and walk. And along that road, at that time, this was 30 over years ago, there were a lot of houses along the river, Klang River. So I walked there. So I see a lot of people. After work, they will come and sit along the river, sitting down there, smoking, talking. So I used to meet one elderly guy, man, Indian guy. So we began to talk. So every time I walk around that way, I used to talk to him. அவர்கிட்ட பேசுவேன். ஒரு நாள் அவரிடத்துல பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது அவர் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் வீட்டுக்கு முன்னால் பல படங்கள்லாம் இருக்கும். ஒரு முறை என்னை அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். வாங்க ஐயா, வீட்டில் வந்து பாருங்க அப்படின்னு. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவருடைய படுக்க அறைக்கு கொண்டு போயிட்டார். took me to his bedroom, and the head of the bed, he had a picture. மகாத்மா காந்தி ஒரு பக்கம், இயேசு கிறிஸ்து நடுவில். Middle of that picture had Jesus. பாருங்க, நான் இயேசுவையும் விசுவாசிக்கிறேன். I prayed to Jesus. So I began to explain to him the gospel. And it took months, I can tell it in 5 minutes, but this took months. But one day, he asked me a very serious question. அவருக்கு 70 வயசு. அப்போ கேட்டார், ஐயா நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் ஒரு கேள்வி, நான் 70 வருஷமாக நம்பின இந்த கடவுள் எல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டார். I followed this from my childhood, my parents taught me. 70 years what I have believed, is it wrong? He asked me. என்ன பதில் சொல்லுவீங்க? என் மூளை திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிக்குது. I asked the Lord, silently I was praying, Lord, give me wisdom to answer this man. At that time, I think I was only about 40 years old, or 45 years old. But the Lord quickly answered me. And I said, ஐயா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை 70 ஆண்டு வாழ்க்கை பொய் என்று நான் சொல்லலை. I am not telling that your life 70 years is a lie.
But the word of God says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. I thought that may be the end of my conversation with him. But if I had said, I'm saying you are wrong, that would have ended our friendship. Finished. அதோட முடிஞ்சிருக்கும். நான் அதுக்கு பிறகு அவரை பார்க்க முடியாது. 1 week later, he walks into the church, Brickfield Stable. ஒரு வாரம் கழித்து நடந்து வரார். கர்த்தருடைய வார்த்தை. Don't simply talk to people by evangelism. அது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லுங்க. And God will do his part. You have no other part there. இல்லைங்களா? So prejudice comes, especially in our Indian community, because we have inherited from our forefathers. இல்லையா? முற்பிதாக்கள் இடத்துலேருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். I have told you about my grandfather who was supposed to become a priest but became a Christian when he was 15 years old. 15 வயதில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு வந்துட்டார். ஆனால் சிறு வயதிலிருந்து அவருக்கு பழக்கம் என்னென்னா, அவருடைய தகப்பனார் பூசாரி, இவரும் ஒரு பூசாரி ஆகணும். ஆனால் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்திருந்தாலும் சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் மாறல. ஒன் ஆஃப் தோஸ் வாஸ் ஜாதகம் பார்க்குறீங்களா? ஜாதகம் நான் சொன்ன பிறகு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஜாதகம் பார்க்குறீங்களா? சிலர் கல்யாணத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த பொண்ணு பொருத்தமா, அந்த பொண்ணு பொருத்தமா, அதெல்லாம் நடக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்குள்ளும் நடக்குது. நான் பாஸ்டராக இருந்தேன், நானே பார்த்துருக்குறேன். ஒருவர் வந்து சொல்கிறாரு, பாஸ்டர் 6 மணிக்கு மேலே தான் கல்யாணம் நடக்கணும். என்ன 6 மணிக்கு மேலே கல்யாணம் நடத்துனா? கவர்மெண்ட் லா வந்து 6 மணிக்கு மேலே கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு. இல்லை சாஸ்திரம் சொல்லிட்டாரு. சாஸ்திரம் சொல்லுதா 6 மணி? இல்லை, 4 மணிக்கு தான் என்னால் முடியும், 6 மணிக்கு என்னால் முடியாது. அது மாதிரி கிறிஸ்தவங்களும் பார்க்குறாங்க. அப்போது எனக்கு எங்கள் தாத்தாவுக்கு நான் முதல் பேரன், ஃபர்ஸ்ட் கிராண்ட் சன். ஸோ அவர் என்னோட பிறந்த நேரம் தேதி எல்லாம் எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி அங்கேருந்து ஒரு புஸ்தகத்தில் 6 பேர் ஜாதகம் எழுதி எனக்கு ஜாதகம் எழுதி அனுப்புனாங்க. நான் பார்க்கல, தாத்தா பார்த்தாரு. அதை அப்படியே ரகசியமாக வச்சிட்டாரு, யாருக்கும் சொல்லலை. அப்புறம் அவர் ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். எங்கள் அப்பா வைத்திருந்தார். ஏன் நீங்கள் ஜாதகம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஏன் தெரியுமா? 6 பேர் எழுதின அந்த ஜாதகத்தில், என்னுடைய ஜாதகம் அந்த புஸ்தகத்தில் எழுதினாங்கன்னா எழுதி கடைசியில் 40வது வயதில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே இல்லை எழுதுறதுக்கு. ஏன்னா 40வது வயசில் நான் க்ளோஸ். இப்போ 84வது வயசில் உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜாதகம் உண்மையா பொய்யா நீங்களே பார்த்துக்குங்க. யாரையும் ஜாதகம் பார்க்குறேன்னு சொன்னால் இந்த கதையை சொல்லுங்கள். எங்கள் பாஸ்டர் 40 வயசில் போக வேண்டியது 84 வயசில் இன்னும் கத்திக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வைக்கிற வழிங்க. ஜாதகம்லாம் ஒரே ஜாதகத்தை இந்த நியூஸ் பேப்பரில் ஜாதகம் வரும், பார்த்துருக்கீங்களா? முந்தினா வந்து ஸ்டேட் டைம்ஸில் ஒரு ஜாதகம் வரும், சன்னில் ஒரு ஜாதகம் வரும். ரெண்டுமே ஒரே ஜாதகம் தான், வித்தியாசமாக இருக்கும். ஜாதகத்திலே வித்தியாசமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு வித்தியாசம் இல்லாத வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவில் வாழ்கிற வாழ்க்கை தாங்க. சாஸ்திரம் பார்க்குறீங்களா? விட்டுருங்க. நீங்கள் 40 வயசில் சாக மாட்டீங்க, 20 வயசில் சாக மாட்டீங்க, 60 வயசில் சாக மாட்டீங்க. ஆண்டவர் என்றைக்கு அழைக்கிறாரோ அப்போது அழைப்பார். ஜாதகம் பார்க்காதீர்கள். யோவேல் தீர்க்கதரிசி
முதலாம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஜோவல், ப்ராஃபட் ஜோவல், in the first chapter of his prophecy, verse 14, he proclaimed a fast. பரிசுத்த உபவாச நாளை நேமிங்கள் என்று கதறினார். Because he said, your sins have brought God's judgment upon you. So set up a fasting. Then God will bless you. Second chapter, Joel, 14th verse is God will bless you. தேசத்தில் மழை இல்லை, பயிர் வளர்ச்சி இல்லை, மனிதனும் மிருகமும் மரித்து கொண்டு இருக்கிறார்கள், குடிக்க தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை. அப்பொழுதுதான் இந்த யோவேல் தீர்க்கதரிசி அழைக்கிறார், உபவாசம் எடுங்க, உபவாசம் இருந்து ஜெபியுங்க. உபவாசம் நம்ம ஒரு கருத்தரங்கு வச்சுருந்தோம் இல்லையா? ஒன் சண்டே வி ஹேட் வாட் இஸ் லென்ட் அண்ட் வாட் இஸ் ஃபாஸ்டிங். I didn't have much time to explain fasting, உபவாசம். எபிரேய பாஷையில் உபவாசம் என்பதற்கு ஸ்வாம், TSUWM, கிரேக்க மொழிகள் ஸ்வாம், that is to fast. ஆனால் சுவாம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? What is the root meaning for the word? To fast is having a special silence, a holy silence, பரிசுத்த அமைதி. பேசக்கூடாது. So swam in Hebrew means shut your mouth. வாய மூடு, அதான் அர்த்தங்க. வாய மூடுனா சாப்பிடவும் கூடாது, பேசவும் கூடாது. தட் இஸ் த ரூட் மீனிங், வெரி டீப் மீனிங் இல்லையா? நம்ம ஃபாஸ்டிங் நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், காலையில் நல்லா 2 கப்பு காஃபி குடிச்சிடுவோம், 2 துண்டு ரொட்டியை சாப்பிட்ருவோம், நான் ஃபாஸ்டிங். நத்திங் கோஸ் இன், நத்திங் கம்ஸ் அவுட். அதாங்க ஃபாஸ்டிங். முடியுமா? நம்மளாம் மோசஸ் இல்லை, நம்மளாம் ஜீசஸ் இல்லை. 40 நாள் தண்ணியும் குடிக்காமல் சாப்பிடாம வனாந்தரத்தில் உட்காந்துருக்கு இல்லையா? ஆனால் இதற்கு ஒரு ஆழமான ஒரு அர்த்தம் இருக்குது. என்னென்னா, நம்முடைய முதல் பெற்றோர்கள் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் சொன்னதை கேட்காமல், கீழ்ப்படியாமல் அவங்க வாயை திறந்தாங்க இல்லையா? பேசாமல் இருந்திருக்கலாம்ல. வாயை திறந்தாங்க. வாயை திறந்ததும் சர்ப்பம் என்ன செஞ்சால் பழத்தை வாயில் போட்டான். ஸோ ஏவாள் சாப்பிட்டான். எல்லாம் நம்மளுடைய மனைவிமார்கள்லாம் ரொம்ப நல்லவங்க. ஐயோ, நம்ம மட்டும் தனியாக அப்படி சாப்பிடுது, அன்பான அத்தான் இருக்கார், அவருக்கு கொஞ்சம் கொடுப்போம். கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டாங்க. ஐயோ, மனைவி கொடுக்குறாளே, எப்படி வேணான்னு சொல்கிறது, மனைவி கோவப்படுவாளே. அவரும் சாப்பிட்டார். எங்கே போச்சு? 2 பேரும் வாயை திறந்தார்கள், வாய்க்குள்ளே போயிடுச்சு. அதன் மூலமாகத்தான் முதல் பாவம் உலகத்தில் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சின், disobedience to God. Adam and Eve opened their mouth and put the fruit which God said don't eat. They ate. Sin came into the world. And then God sends message to the prophets, call for a fast. பரிசுத்த அமைதி, பேசாதீங்க, சாப்பிடாதீங்க. சாப்பாட்டு மூலமாய் பாவம் வந்தது, ஃபாஸ்டிங் மூலமாக நீங்கள்
பாவத்திலிருந்து விடுபடுங்கள். அதாங்க ஃபாஸ்டிங். பட் ஃபாஸ்டிங் டஸ் நாட் ரிமூவ் யுவர் சின். தெரியுங்களா? ஐயோ என் வாழ்க்கையில் எப்படி இருக்குது, வியாதி இருக்குது, அது இருக்குது, நான் அதனால் நான் ஃபாஸ்டிங் பண்ணுறேன், நான் உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் உங்கள் நோயை நீக்காது. உபவாசம் உங்களுடைய பாவத்தை நீக்காது. என்ன நீக்கும் தெரியுமா? What removes your sin? 1 John 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும். நான் ஃபாஸ்ட் பண்ணுறதுனால என்னுடைய பாவம் நீங்காதுங்க. நான் ஃபாஸ்ட் பண்ணுறதுனால என்னோட வியாதி போகாதுங்க. சகல பாவத்தையும் நீக்கிறது இயேசு கிறிஸ்து இரத்தம், பரிசுத்த இரத்தம். So God has taken the very thing that is eating, that was the cause of our fall, our sin. The reason that we lost God's image. நாம் கர்த்தருடைய சாயலை இழந்ததுக்கு காரணம் வாயில சாப்பாட்டை போட்டதுனால தான். அதை மீண்டும் பெறுவதற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். அதை சிந்தியுங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த ஜீவ அப்பத்தை புசியுங்கள். The living bread Jesus you take. வாய் அடைங்கட்டு. Close your mouth. Close your mouth. Who was this prophet? Son of Bethuel. Bethuel means vision of God. His name was Joel. Joel means Jehovah is God. So today, like in the time of Joel, யோவேலின் காலத்திலே நடந்தது போல இன்றைக்கு சில காரியங்கள் நடைபெற்று கொண்டு வருகிறது. ட்ரையிங் டைம், சோதனையின் நேரம். கடந்த வாரத்தில் லாஸ்ட் வீக் சாலையிலே போக்குவரத்தில் 80 பேர் மரித்திருக்கிறாங்க. 80% died last week. அதுக்கு முந்தின வாரம் தெரியல, இந்த வாரம் தெரியல, லாஸ்ட் வீக் more than 80 people have died in accidents. பல இடங்களில் வெள்ளம். Many are drowning because of floods. Many parts of the world there is famine, பஞ்சம். The world is in turmoil. எப்போவும் நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்ப்பீங்களா? நியூஸ் பேப்பர் வாசிப்பீங்களா? Some people nowadays don't use newspaper. I don't have my phone. People have all the news in the phone. எடுத்ததாக தான் முதல் பக்கத்தில் இருந்து கடைசி வரைத்தில் அவன் இவனை அடித்தான், இந்த ஆக்சிடெண்ட், இதில் செத்தான், அவன் சுட்டான், 8 வயசு மகன் தாத்தாவும் பாட்டியும் போய் சுட்டுட்டான். இதான் செய்திங்க. We are living in a real world. Are we living in a real world? It's a time to call for fast and pray. அதுதான் யோவேல் செய்தார் இல்லையா? Fasting is not a key to forgiveness. உபவாசம் இருக்கிறனால மன்னித்திருவார், அது இல்லை. The blood of Jesus cleanses all our sins. 1 John 1:7. Fasting is not to be filled by the Spirit. நான் ஜெபிக்கிறதுனால கர்த்தரின் ஆவியை நான் ஆவியினால் நிரம்புறேன். Fasting does not make you filled with the Spirit. உபவாசிக்கிறதுனால நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறீங்களா? இல்லைங்க. The Holy Spirit does His work by filling you. The Holy Spirit gives you the gift of healing, gift of speaking in tongues, whatever Spirit, the fruits that He gives is from the Holy Spirit, not by your fasting.
இன்றைக்கு அதான் நம்ம தவறான காரியங்கள் அநேக திருச்சபையில். சிலர் பாருங்க இந்த அரை மணி நேரம் துதி பாடல் பாடுறாங்க. அது போதுங்க எனக்கு, துதி பாடல் பாட்டி போயிடுவாங்க. சில சபையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த துதி பாடல் நடத்துகிறாங்களே, கிட்டார் போடுறவங்க, மிருதங்க அடிக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சதும் காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. அப்படியே பின்னால் போய் காஃபி ஷாப்பில் உட்காந்து தண்ணி நாங்கள் துதி பாடலில் பாட்டோம், துதிச்சிட்டோங்க, ஜெயிச்சிட்டோங்க. துதிப்பாடல் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்காதுங்க. துதிப்பாடல் பாடினவனே கர்த்தருக்கு முன்பாக மியூசிக்கெல்லாம் போட்டு பாடினவனே கர்த்தர் என்ன செஞ்சார்? ஹேவன்லேருந்து உதச்சி தத்திட்டாரு. தெரியுமா அது? பைபிள் வாசிக்க மாட்டிங்களா? இனிமேல் நான் கொடுக்குற பிரசங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ண சொன்னால் நான் 2 சாப்டர் வாசிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் பைபிள் வாசிக்க மாட்டீங்களா? Read your Bible. லூசிஃபர் எங்கே இருந்து வந்தான்? பரலோகத்தில் இருந்தா வந்தான். ஆண்டவருக்கு முன்பாக இருந்தா வந்தான். ஆண்டவருக்கு முன்பாலே இவர் மியூசிக் டைரக்டர் லூசிஃபர். அவருக்கு முன்பாக மியூசிக்லாம் போட்டுட்டு இவர் என்ன பெரியவரா, இவருக்கு நம்ம என்ன பாடுறது, நான் தான் கடவுள்னா வந்தார். ஆண்டவர் வாய்ச்சி தத்திட்டார். Be careful. Be careful what you sing. Songs that we sing. அதில் என்ன வார்த்தையெல்லாம் வருது? வேதத்துக்கு ஒப்பிட்டு இருக்கிறதா? Is it in line with the word of God? Okay. So fasting is inward hunger for God. சாப்பிடலன்னா என்ன பசி எடுக்கும்ல? அந்த பசி என்ன செய்யணும்னா ஃபாஸ்டிங் யூ மஸ்ட் ஹேவ் அ இன்வர்ட் ஹங்கர் ஃபார் காட். கர்த்தாவே நீர் வேணும், எனக்கு இப்போ சாப்பாடு வேணாம், நீர் வேணும், நீர் வாரும், நீர் நிரப்பும். யூ கம் அண்ட் ஃபில் மீ. தட் இஸ் ஃபாஸ்டிங். நாட் ஜஸ்ட் அப்டெய்னிங் ஃப்ரம் ஃபுட், not just abstaining from drinking water or fruit juice or milk. The desire to have God with you, for God to walk with you. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகும் ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற? God came looking for Adam, even though he sinned against him, even though he had disobeyed him. He still loves you. சிலர் கேட்ட திருச்சபையில் அங்கத்தினர்கள் தான், என்னையா நீங்கள் திருவிருந்துக்கெல்லாம் வரமாட்டீங்களா? இல்லை பாஸ்டர், எனக்கு திருவிருந்தெல்லாம் எடுக்க தகுதி இல்லை. ஐ டோன்ட் டிசர்வ் டு டேக் ஹோலி கம்யூனியன். அப்படி நினைக்கிறவன் தான் ஹோலி கம்யூனியனுக்கு வரணுங்க. இஃப் யூ திங்க் யூ டோன்ட் டிசர்வ், யூ கம். You are the one right person to come and tell the Lord, Lord, I don't deserve to take your blood and take your body, but because you forgave me, I am coming. Because you called me, I obey you and come. அப்படி தகுதி இருக்குன்னு சொன்னால் யாருமே தகுதி இல்லை உலகத்தில். None of us deserve to come even to the church. But God has forgiven us. நம்ம மன்னிச்சிட்டார். So fasting is an inward hunger of God. அவருக்கு இன்னும் சிலர் ஃபாஸ்ட் பண்ணால், நான் ரொம்ப கொஞ்சம் பருமனாக இருக்கிறேன், ஃபாஸ்ட் பண்ணால் கொஞ்சம் லூஸ் பண்ண அவர் நினச்சது. 2 பேர் சிரிக்கிறாங்க. அப்படின்னா அவங்க நினச்சிருக்கிறாங்க. சரி, நான் அவங்க மைண்ட் ஐ ரைட் த மைண்ட். நான் ஃபாஸ்ட் பண்ணாக்க குறைச்சிருவேன். One way is true, my own experience. Every year when I fast for 40 days, I really lose 2 to 3 kilos. Fasting நான் ஒரு நேரம் சாப்பிட்ருவேன். அதாவது I only take vegetables, vegetarian food.
But even then I lose about 3 kg. But fasting, you don't do fasting because you want to lose weight. Fasting is to have the hunger for God. So we cover our mouth, not to lose weight, because of the insatiable hunger for God. அவர் எனக்கு வேணும், சாப்பாடு முக்கியம் இல்லை, அவர் தான் எனக்கு முக்கியம். 42வது சங்கீதத்தில் முதல் 2 வசனங்களில் தாவீது என்ன சொல்கிறார்? மான்கள் நீரோடே வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது பிதாவே கர்த்தாவே என்று சொல்றார். As the heart pants of the brooks, தண்ணீர், looking for water, as the heart looks for water, my heart longs for you. My heart longs for you. That's what fasting will enable you to do. மற்ற காரியங்கள்லாம் இல்லைங்க, சும்மா சாப்பிடல. A lot of people who are fasting. But you do, the Lord will do a lot of miracles in your life. A lot of miracles in the life of your family. God will give a blessing. Life for death, fruitfulness for barrenness. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலே வெறுமை இல்லாமல் பூரணத்தை தருவார். I came to give you fullness of life. மரணத்துக்கு பதில் ஜீவனை கொடுக்கிற தேவன். அதனால் நம்முடைய முற்காலத்தில் பெற்றோர்கள் அல்லது அவர்கள் செய்த காரியங்களை வைத்து நாம் நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டாம். அல்லது நம்முடைய சகிப்புத்தன்மை கர்த்தரிடத்திலிருந்து வரணும். The tolerance must come from the Lord. யோவான் எழுதின சுவிசேஷத்தில், நான் முடிச்சிடறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சமாரியா ஸ்திரீயோடு ஆண்டவர் சம்பாஷித்தார். A Jew, especially a rabbi, a man, will never talk to a Samaritan woman. சமாரியா ஸ்திரீயோடு எந்த யூதனும் பேச மாட்டான். சாதாரணமான யூதர்கள் கூட சமாரியாவை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு போகணுன்னா, இடத்துக்கு போகணுன்னா, அந்த நாட்டுக்கு உள்ளே போனால் 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் 4 மணி நேரம் அந்த நாட்டை சுற்றிட்டு போவாங்க. They don't go into Samaria because they cannot tolerate the people of Samaria. There was intolerance. But Jesus talked to the woman. Not only he talked to the woman, he said, give me water. எனக்கு தாகத்துக்கு தண்ணி தானு. நீ யூத, நீ கேட்கலாமான்னு கேட்குறாவா, பார்த்தீங்களா? ஸோ டாலரன்ஸுங்க நமக்கு வேணும். நம்ம சுற்றிலேயே என்னென்னமோ காரியங்கள்லாம் நடைபெறுகிறது. யூ கேன் see in the TV, you can see in the papers, lot of things happen. But ask the Lord to give you tolerance. சகிப்புத்தன்மை தர கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தர் கொடுப்பார். ஜெபிப்போம். Let us pray. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே ஏற்படுகிற அநேக காரியங்கள் கர்த்தாவே, நண்பர்கள் மூலமாய், உறவினர்கள் மூலமாய், நாட்டில் வசிக்கிற மக்கள் மூலமாய், நாங்கள் வாசிக்கிற பார்க்கிற காரியங்கள் மூலமாய் அநேக காரியங்கள் எங்களை இந்த சகிப்புத்தன்மை இல்லாமையை கொண்டு வருகிறது. நீர் உம்முடைய பிரசன்னத்தினால், பரிசுத்த ஆவியினால் எங்களுக்கு இந்த சகிப்புத்தன்மையை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த பரிசுத்த நாட்களிலே நாங்கள் வாசிக்கிற, தியானிக்கிற, கேட்கிற உம்முடைய வார்த்தை எங்களுக்கு அபிஷேகித்து தாரும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் எழுந்து நின்று இரண்டாவது காணிக்கை கடந்து செல்லும். இந்த காணிக்கை நமது திருச்சபையின் சமூக சேவைக்காக எடுக்கப்படுகிற காணிக்கை. செகண்ட் ஆஃபரிங் ஃபார் அவர் சோசியல் கவுன்சில். அமருங்கள். நம்ம அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். உங்கள் யாவரையும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒன்ஸ் அகெயின் we welcome all of you our Sunday service. our meets நம்ம மத்தியிலே திருமதி எலிசபெத் கிறிஸ்டியன் 15 வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் எந்திரிச்சு நிற்கிறீங்களா? இல்லை, ஓகே, தேங்க்யூ. தொடர்ந்து நம்ம அறிவிப்புக்குள்ளாக கடந்து செல்வோம். இன்றைய பீடத்துக்கு பூக்கள் அரங்கில் கொடுத்தவர்கள் திருமதி டேவிட் அவருடைய குடும்பத்தினர் தன்னுடைய கணவருடைய ஞாபகத்தை 60வது பிறந்த நாளை முன்னிட்டு, திருமதி விஜயகுமாரி வில்லியம் அவர் குடும்பத்தினர் அவருடைய கணவர் வில்லியம் செல்வநாதனுக்கு ஞாபகார்த்தமாக கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து நம்மளுடைய தேநீர் ஐக்கியத்துக்கு கொடுத்தவர்கள் திருமதி தேவராஜ் திருமதி சேமல்ராஜ். அங்கிள் டேவிட்டுடைய 60 ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு கொடுத்துருக்குறாங்க. வாரம் நடக்கிற காரியங்கள் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து ஒரு துக்க அனுதாபம் செலுத்துகிறோம். திருமதி பாஸ்டர் வின்சென்ட் ராய் நிர்மலா தேவி அவருடைய குடும்பத்திற்கு நம்மளுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் தெரிந்து வண்ணமாக அவங்களுடைய சிஸ்டர் கத்தருக்குள்ளாக மரித்து போனாங்க. அதனால் அந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். குடும்பத்தையே நீங்கள் தாங்கிக் கொள்ள கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பாஸ்டர் நம்மளுடைய போதகர் அவர் மெடிக்கல் லீவில் இருப்பார்.
ஆக்சுவலி அவர் 12ஆம் தேதி தொடங்கிட்டார். ஆக்சுவலி அவரோட ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நடக்கிறது, இந்த அடுத்த வருகிற வியாழக்கிழமை 19. ஓகேங்களா? தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்தில் அவர் அடுத்த மாதம் 20ஆம் தேதி ஏப்ரல் வரையிலும் விடுமுறையில் இருப்பார். அந்த காலகட்டத்தில் திருச்சபை காரியங்கள் எதுவும் இருக்கும் என்று சொன்னால் திரு தீமோத்தி அல்லது என்ன அல்லது அங்கிள் அச்சுவை நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பயப்படாதீங்க, நம்மளுக்கு 2 போதகர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பாஸ்டர் ஜோன் கோல்பே, பாஸ்டர் ஜோய் பாண்டியன் நம்மளுக்காக இந்த அவருடைய எப்சென்ட் அப்போ நம்மளோடு கூட இருந்து ஊழியம் செய்வாங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு ப்ரேயர் எதுவும் தேவைப்படும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அது காரியங்கள் செய்யப்படும். தொடர்ந்து இவர் பாஸ்டர் ஜான் நம்மளுக்கு ஹோம் ஒன் கம்யூனியனை ஹெல்ப் பண்ணுவார். அப்படி உங்களுக்கு யாராச்சும், ஏன்னா சில பேர் பாஸ்டர் கொடுத்துருக்கிறாரு, அப்படி உங்களுக்கு யாரும் தெரியப்படுந்தால் அவங்கள விடுபட்டிருந்துன்னு சொன்னோம் என்று சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு சொன்னால் அவங்க பெரிய நம்ம எட்கொண்டு அதை செய்த காரியங்களை நாம் செய்வோம். தொடர்ந்து MYF யூத்தோடைய ப்ரோக்ராம் இருக்குது. இன்றைய தினத்தில் 5:30 மணிக்கு 5:30 டைம் ஆஃப் ஃபெலோஷிப். எங்கே என்று சொன்னால் தாமான் ரயால். ஓகே, பேட்டில் ஆடுறவங்க பேட்டில் எடுத்துகிட்டு வரலாம். அப்படி உங்கள் பேட்டிலாம் நீங்கள் ஓட போகிறீங்கனாலும் அங்கே நீங்கள் ஓடலாம், ஜோக் பண்ணலாம். முடிந்த அளவிற்கு ஸ்பாட் என்ட்ராயில் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த பேர் ஸ்பாட்ஸாக இருந்தால் அது நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. இட்ஸ் ஓப்பன் டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் அது அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அவர்கள் அடுத்த வாரம் பாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் இருக்கிறாங்க, அதையும் கவனத்தில் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மெத்தடிஸ்ட் யங் அடல்ட் ஃபெலோஷிப் அவங்களோட க்ரோத் குரூப் வருகிற 27 நடக்கவிருக்கிறது. தீமோத்தி அவருடைய இல்லத்தில். மேல்விவரங்களுக்கு ஜோஷுவாவை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் பெஞ்சமினை தொடர்பு கொள்ளவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓகே, MOAAFல ஐ டிரைவ் 2025 அவர்கள் ஒரு ரெஃப்யூஜி 100 ரெஃப்யூஜி சில்ட்ரனுக்கு அவங்க கண்ணாடி கொடுப்பதற்கு அவங்க ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு பே 50 ரிங்கேட் காஸ்ட்டில் வருது. அவங்க 100 பிள்ளையை டார்கெட் பண்ணுறதுனால ஒரு 5000 தேவைப்படுகிறது. நீங்கள் இந்த பணத்தை சர்ச் அக்கௌண்ட்க்கு பேங்கின் பண்ணலாம். அந்த ரெஃபரன்ஸ் கோட் என்ன போட்டுருங்கன்னா ED25. அப்போ அது நமக்கு தெரியும் இந்த காரியத்துக்காக வரப்பட்டது. அதனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு 50 ரிங்கேட் ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றும். இப்படினாலே நம்ம இந்த லெந்து காலத்தில் எல்லாம் கொடுத்து உதவிங்கன்னா ஆசீர்வாதம் ரெட்டிப்பாய் கிடைக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, தொடர்ந்து பத்ரி சுமன் வேர்ட் ஆஃப் ப்ரேயர் இருக்குது. இன்றைய தினத்தில் இல்லை, 23ஆம் தேதி மார்ச், அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. கவனத்தில் கொள்ளுங்கள், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மெத்ரி சுமனோட ப்ரோக்ராம் நடக்கும் ஆராதனைக்கு பிறகு. அவங்களும் ஒரு பர்னபாஸ் 8 ப்ராஜெக்ட் என்று சொல்லி அவங்களும் செஞ்ச கண்ணாடி, அதாவது கண்ணாடி போடுறவங்க மாற்றிருப்பீங்க, உங்களை பழைய ஃப்ரேம் வச்சுருப்பீங்க வீட்டில். அப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி பாக்ஸ் வச்சுருக்குறாங்க, அதை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கண்ணாடி எடுத்துகிட்டு போய் அவங்க அது கண்ணு செக் பண்ணி எந்த குழந்தைக்கு அது சரியாக இருக்குமோ அந்த பவர்ஸ் வச்சு அவங்க என்ன செய்வாங்க, அந்த குழந்தைய அவங்க குழந்தைக்கு மட்டும் இல்லை அவங்க எல்லாருக்கும் ஓப்பனாக பெரியவங்களுக்கும் வச்சுருக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் பங்கு கொள்ள முடியும். ஓகே, மிஷன் கிஃப்ட் ஆஃப் ஹோப் ப்ராஜெக்ட் இஸ் ஆன்கோவிங் அனௌன்ஸ்மெண்ட், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். கடைசியாக ஸ்லாங்கூர் சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபேமிலி ஸ்பாட் கனிவல் அநேகர் கேட்டுக்கொண்டீங்க, நடக்கலன்னு இந்த வருஷம் வந்துவிட்டது. மே உங்களுடைய பெயர்களை கேலப் அல்லது சேமுவல் ராஜில் கொடுத்து விடுங்கள். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுகிறேன், இதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஏனென்றால் கட்டணத்தை அநேகர் சேர்ச் எடுத்துக்கொண்டது. ஓகே, த ஃபீஸ் வில் பி சப்சிடைஸ்ட் பை த சர்ச். ஓகேங்களா, உங்களுக்கு உணவோடு எல்லாம் கொடுக்கப்படும். நீங்கள் சந்தோஷமாக இந்த ஐக்கியத்திலே கடந்து கொள்ள செல்லும் என்பதை கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். வர்ஷிப் அண்ட் மியூசிக் கமிட்டியோட அனௌன்ஸ்மெண்ட், வருகிற ஈஸ்டர் அன்றே உங்களை கோயரில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் பேர்களை பெஞ்சமின் ராஜிடம் கொடுக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஓகே, வேறு எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. நீங்கள் மறுபடியும் நான் உற்சாகப்படுத்துகிறேன், போதுகிறேன் உங்கள் ஜெபத்திலே தாங்கும்படியாக. அவர் விடுமுறை இருக்கிறதுனால அவருக்கு நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டு என்ன ஆச்செல்லாம் கேட்க வேண்டாம். டைம் டு டைம் நாங்கள் உங்களுக்கு அந்த தகவலை கொடுப்போம். ஓகேங்களா, சவுத் இருக்குது, நார்த் குரூப் இருக்குது, ஆல் த ஆர்கனைசேஷன் குரூப்ஸ் இருக்குது. நேரத்துக்கு நேர் ஏற்ற மாதிரி அவருடைய ப்ரோக்ரஸை உங்களிடத்தில் நாங்கள் தொடர்பு கொள்வோம். முற்றிலுமாய் அவர் ஓய்வு இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி அந்த
உக்கரான் குழு நினைத்ததுனாலே இப்படி ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். அதுபடினாலே நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று சொல்லி உங்களை நான் நம்புகிறேன். தேங்க்யூ. க்ளோசிங் ப்ரேயர் பஸ். தயவு செய்து எழுந்து நிற்போம். Let us rise, please. Let us pray. அன்பின் பிதாவே, மகத்துவமான உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, துதிக்க, விண்ணப்பங்களை ஏறெடுக்க நீர் கொடுத்த கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, செய்த ஜெபங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே மௌனமாக நாங்கள் ஜெபித்த ஜெபங்களையும் நீர் கேட்டு பதில் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இந்த ஆராதனைக்கு பிறகும் கர்த்தாவே, வீடுகளுக்கு திரும்பும் பொழுது, பள்ளிகளுக்கு திரும்பும் பொழுது, காலேஜ் திரும்பும் பொழுது உம்முடைய பிரசன்னம் எங்களோடு வரட்டும். எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். உமக்கென்று ஜீவிக்க நீர் எங்களுடைய தெய்வம், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று பகிர்ந்து கொள்ள நீர் கிருபை செய்தார். கர்த்தாவே, தொடர்ந்து நடைபெறுகிற ஐக்கியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐக்கியத்திற்கு பங்கு பெற நீர் கர்த்தாவே கொடுத்த குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். நீர் கர்த்தாவே இந்த ஐக்கியத்திலே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் ஐக்கியம் பலப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை செய்தார். நம்முடைய மகத்துவமான பிரசன்னம் எங்களை வழிநடத்தி காத்து இந்த தபசு நாட்களிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நடைபெறுகிற நிகழ்ச்சிகள், ஜெபக்கூட்டங்கள், ஆராதனைகள் பங்கு பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்கிறார். Father, we pray that your presence will be with us as we leave. We pray for your presence to go with us to our homes, to places where we work, places where we study. We pray that your presence will continue to bless us and keep us. And during these days of Lent, enable us to participate in different programs, prayer meetings, services, and enable us to walk with you, Lord, as you love to walk with us. Send us forth with your blessings. உம்முடைய ஆசீர்வாதங்களோடு எங்களை அனுப்பும். இரட்சகரும் மீட்பருமாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், ஆசீர்வாதமும், அரவணைப்பும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து வழி நடத்த கடவது. ஆமென். கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை